மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் நாளை நடைபெறவிருக்கிறது. இதில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் குறித்த தேர்வு என்பதும் நடைபெறவிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரங்களை சொல்லலாம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக தேர்தல் தொகுதி பங்கீட்டுக்கான எண்ணிக்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகி இதைத் தொடர்ந்து 2 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டும் அதுவும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்துமானது. மதுரை திண்டுக்கல் தொகுதி அடையாளம் காணப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக வேட்பாளர் என்பதை அறிவிக்க வேண்டும். இதற்காக கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் என்பது நாளை சென்னையில் நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த குழு கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டு வேட்பாளர் அறிவிப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட இருக்கிறது. இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட அடுத்த கட்டமாக வேட்பாளர் தேர்வு குறித்த முடிவு ஒரு சில தினங்களில் அறிவிக்கும் என அக்கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் இதற்கு முன்பாக ஒப்பந்தம் கையெழுத்தான போது செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். ஆகவே திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டதற்கு பின்பாக வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான முயற்சியில் அதற்கடுத்தான நடவடிக்கைகள் பணிகளில் கூட்டணி கட்சிகள் ஈடுபட தொடங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நாளை சென்னையில் நடைபெறக்கூடியதில் 2 தொகுதிகளுக்கான மதுரை திண்டுக்கல் தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வு குறித்த ஒரு முடிவு எட்டப்பட்டு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விரைவில் வேட்பாளர் தொடர்பான கூட்டம் நடத்தி அறிவிப்பு வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரை தற்போது காங்கிரஸ் மற்றும் மதிமுகவுக்கு மட்டுமே தொகுதி பங்கீடு தொடர்பான இடம் அடையாளம் காணப்பட வேண்டியிருக்கிறது. அதுவும் காணப்பட்டதற்கு பின்பாக திமுக சார்பாக கூட விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதை காண முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.